திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். இன்று நாம் பார்க்கவிருப்பது ஆடி பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசையினுடைய சிறப்புகள் குறித்து பார்க்கவிருக்கிறோம். பாருங்கள். அதாவது இந்த தட்சிணாயனம் உத்தராயணம் ரெண்டு வருஷத்துல 6 மாசமா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல முதல்ல உத்தராயணம்ங்கிறது 6 மாசம், அதாவது தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம். அது முடிஞ்சு இப்போ ஆடியிலிருந்து தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கியிருக்கு. ஸோ மார்கழி வரைக்கும் இந்த 6 மாதத்துல முதல் மாதமான ஆடி மாதம் தான் இந்த ஆண்டினுடைய தொடக்கம், பண்டிகையினுடைய தொடக்கம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதம் அப்படின்னாலே அம்பிகைக்கு உகந்த மாதம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனால தான் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிற்றுக்கிழமைகள் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அம்மன் ஆலயங்கள்லாம் தீமிதி திருவிழா உள்ளிட்ட ஆண்டு விழாக்கள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த வருஷத்துல தான் அம்பாளுக்கு கூழ் வார்க்கிற வைபவங்கிறது ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. அதனை தொடர்ந்து இந்த ஆடி மாதத்தினுடைய 18ஆம் நாள், அதாவது ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள் என்னைக்கு வருது அப்படின்னா நாளைய தினம் சனிக்கிழமை, அதாவது 3/8/2024 இந்த நாள் தான் ஆடி பெருக்கு பண்டிகை நமக்கு வருது. ஸோ ஆடி பெருக்கு நாளே அதுலேருந்து பண்டிகைகள் தொடங்கிடும். அதில் முதல் பண்டிகையா இந்த பண்டிகையை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஏன் இதை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற ஒரு வாக்குக்கு ஏற்ப நமக்கு உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு தண்ணீர் ரொம்ப இன்றியமையாதது. அந்த தண்ணீரை கொடுக்குற கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக அந்த ஆடிப்பெருக்குக்கு அப்புறம் தான் இந்த லோகத்தில், இந்த உலகத்தில், நம்ம பகுதியில் நல்ல மழை பெஞ்சு இங்கே இருக்கிற ஆறு, குளம், குட்டை எல்லா நீர்நிலைகளும் நிரம்பி, ஏன் நம்ம வீட்டு கிணறுகள் கூட நீர் நிரம்பி இந்த ஆண்டு முழுவதும் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் நம்ம எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இந்திரனையும் வர்ண பகவானையும் வழிபட்டுட்டு ஆடியை கும்பிடுவாங்க மக்கள். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கோவில்கள் அந்த வேப்பலை தோரணம் கட்டிட்டாலே கருமேகம் கருத்து மழை கொட்டுங்கிற ஒரு ஐதீகம் இன்னைக்கு உண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது ஜூன் மாதம், அதாவது இங்கிலீஷில் ஜூன் சொல்லுவோம், நம்ம ஆடி மாதமே தொடங்கிடும். ஸோ நம்ம தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் மழை ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட அந்த ஆடி பண்டிகை அந்த காவிரியிலேருந்து தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. இப்போ அந்த தண்ணீருங்கிறது காவிரியில் ஓடோடி நம்ம காவிரி பகுதியில் இருக்க அத்தனை மக்களும் அந்த ஆடிப்பெருக்கை கொண்டாடி மகிழ்வாங்க. அதற்கேற்றால் போல் இந்த ஆண்டும் நமக்கு வஞ்சிக்காம தண்ணீர் அதிகப்படியாகவே மேட்டூரில் இருக்குது, தண்ணீர் திறந்து விட்டாச்சு. ஸோ காவிரியில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுது. நாளைய தினம் ஆடிப்பெருக்க முடிஞ்சவங்க காவிரி கரையை ஒட்டி இருக்க மக்கள் காவிரிக்கு போய் அந்த காவிரி தாய்க்கு ஒரு நன்றியை சொல்லி அங்கே குளிச்சுட்டு புது புடவையை கட்டிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சு முடிஞ்ச காவிரி தாய்க்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பாக்கெட் அப்படியே தண்ணியில் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் பொடியை அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சள் கயிறில் அந்த தாலி சரடை மாற்றுறவங்க அங்கே நின்று மாற்றிக்கலாம். அதே போல் இந்த ஆணிலையும் வைகாசிலையும் கல்யாணம் ஆகி எங்களுக்கு தாலி பிரித்து கூட நாளே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க அற்புதமான நாள் நாளைய தினம். சனிக்கிழமையாக இருக்கே, நாங்கள் எப்படிங்க தாலி பிரித்து கோக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு பண்டிகைங்கிறது என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நமக்கும் பண்டிகை. அன்னைக்கு நாள் நட்சத்திரம் எதுவும் பார்க்க வேண்டாம், தைரியமாக நீங்கள் பண்ணலாம். அதனால் நாளைய தினம் ஆடிப்பெருக்கு அன்று நீங்கள் புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடியவங்க தாலி பிரித்து கோத்துக்கணும். அதாவது வருஷத்துக்கு 2 முறை தங்க தாலியை மாற்றிக்கணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஏன்னா தாலி கயிறனுடைய தன்மை அவ்வளோதான் தாங்கும். அது டமால்னு நீங்கள் மாற்றாமல் விட்டு ஒரு நாளைக்கு தாலி கயிறு பிரிஞ்சுதோ இல்லை அருந்துதோன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வீட்டுக்காருக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு பயமே நமக்குள்ள ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு இந்த ஆடியிலையும் அப்புறம் வாய்ப்பு கிடைக்கிறப்பையும் 2 முறை உங்கள் தாலி சரடை மாற்றிக்குங்க. இப்போ எல்லாரும் செயினுக்கு மாறிட்டாங்க, நாங்கள் தாலி சைரே போடுறது இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட பரவாயில்ல. அந்த செயினுக்கு நடுவில் இந்த இவ்வளவு ஒரு சின்ன ஒரு பிட்டு அதில் மட்டும் திருமாங்கல்யத்தை கோத்து அதை நாட்டில் போட்டு தாலியை போட்டுக்கிற சம்பிரதாயத்தை நம்ம கொண்டு வரணும். இந்த தாலி கயிறை விட்டு நம்ம விலகிறதுங்கிறது அந்த மகாலட்சுமியோட விட்டே விலகிற மாதிரி அர்த்தம். எனவே பெண்கள் என்னதான் நவநாகரிகமாக மாறினாலும் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க அந்த பெண்மணிகளுக்கு எடுத்து சொல்லி கொஞ்சமாவது மஞ்சள் கயிறு இருக்கணுமா திருமாங்கல்யத்தில் அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். அதே போல் நிறைய வீட்டில் நானும் பார்க்குறேன், அதுவும் குறிப்பாக வெளிநாடுகள் போன நம்ம தமிழ் பெண்கள் வெளிநாடு போன பிரகாரம் அவங்க தாலியை கழுத்தில் போட்டுக்கிறதே கிடையாது. அது ஒரு அணிகலன் மாதிரி தான் அவங்களுக்கு. எப்போ வேணுமோ அப்போ எடுத்து மாட்டிக்கிறாங்க, எப்போ வேண்டாமோ தூக்கி ஆணியில் மாட்டிடுறாங்க, இல்லை ட்ரெஸ்ஸிங் போர்டில் மாட்டிடுறாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அதாவது
திருமாங்கல்யங்கிறது அவ்வளவு ஒரு பவித்திரமான ஒன்று. அதற்காக அவ்வளவு காலம் காத்திருந்து 30 முக்கோடி தேவர்கள் முன்னில் அக்னி சாட்சியாக, அந்தணன் சாட்சியாக, உறவினர்கள் எல்லாரும் கூடி அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி அந்த திருமாங்கல்யத்தை நம்ம கழுத்தில் வாங்கிக்கிறோம். அப்படிப்பட்ட திருமாங்கல்யத்தை ரொம்ப அசால்ட்டாக தூக்கி செவுத்துல ஆணியில் மாட்டுறதுங்க ரொம்ப தவறான செயல். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அப்படி பண்ணுனா நம்ம குடும்பத்துக்கே ஆகாது. அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்த பிறகாது அந்த பழக்கத்தை மாற்றிக்கங்க. அதே மாதிரி திருமாங்கல்யத்தில் அந்த கயிறு கண்டிப்பாக இருக்கட்டும். ஸோ இந்த நாளைய தினம் ஆடி பெருக்குங்கிறது நம்ம வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெருகணும். அதனால் எல்லாரும் இந்த ஆடி பெருக்க விசேஷமாக கொண்டாடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க வீட்டிலையே கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, காவேரி, சிந்து அப்படிங்கிற இந்த நதிகளுடைய பெயரெல்லாம் சொல்லி காலம்பரை குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் பூஜை ரூமில் இருக்க சுவாமி ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு அதுக்கு ஒரு புஷ்பம் சாத்தி சந்திரகுங்குமம் வச்சுட்டு முடிஞ்ச பழங்களை வச்சு, அதை விட நாளைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த வர்க்காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலந்த சாதத்தை நைவேத்தியமாக செய்வோம். முடிஞ்சவங்க சக்கரை பொங்கல், எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம்னு இந்த 5 விதமான சாதங்களை கலந்து சுவாமிக்கு வச்சு அதை நிவேதனம் பண்ணிட்டு உற்றார் உறவினர்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா அந்த மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதோட நாளைய தினம் என்னங்க வாங்கணும், ஆடியில் வாங்கினா ரொம்ப பெருக்காயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆடி பெருக்கில் வாங்குற அன்னைக்கு எந்த பொருளாக இருந்தாலும் பெருகுங்கிறாங்களே அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அதையும் கேட்குறாங்க. தயவு செஞ்சு உடனே இந்த அக்ஷய திருத்தை மாதிரி தங்கத்தை வாங்குகிறோம், வெள்ளியை வாங்குகிறோன்னு போய் நிற்காதீங்க கடைங்களுக்கு. தயவு செஞ்சு இருக்கிற காசுக்கு நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ, உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் வாங்குங்க. சாமி எனக்கு இதை வாங்கு அதை வாங்குன்னு கேட்கவே இல்லை. தயவு செஞ்சு உங்களுடைய கணவன்மார்களையும் குடும்பத் தலைவர்களையும் தொந்தரவு பண்ணாமல் முடிஞ்ச அளவு ஒரு 20 ரூபா எடுத்துகிட்டு போங்க, ஒரு கல் உப்பு வாங்குங்க. அதை விட மகாலட்சுமியோட அம்சம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த மகாலட்சுமிக்கு அம்சமான கல்லுப்பை வாங்கி பூஜை ரூமில் வைங்க. நான் அடிக்கடி அதான் சொல்கிறேன். அதே போல் மஞ்சத்தூளோ இல்லை மஞ்சக்கிழங்கோ வாங்கி வீட்டில் வைங்க. இது 2 வச்சாலே உங்களுக்கு இந்த ஆடி பெருக்குங்கிறது பெருக்க அமையும். செல்வம் செழிப்போடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். நாளைய தினம் ஆடிப்பெருக்க அப்போது எந்த டயத்தில் நீங்கள் சாலிக்கரடை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காத்துற டயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். 2 டைம் கொடுத்துருக்கேன். அந்த 2 டயத்தில் உங்களுக்கு எது முடியுதோ அந்த டைமில் நீங்கள் தாலி சரடை மாற்றிக்கலாம். ஸோ ஆற்று பகுதியில் இருக்கவங்க ஆற்றங்கரையில் மாற்றிக்கங்க, இல்லை குளத்தங்கரையில் மாற்றிங்க, இல்லை சமுத்திரம் அதாவது கடல் இருக்குது அப்படின்னா கடலில் போய் நின்று அந்த மணல் பகுதியில் நின்று மாற்றிக்கலாம். இது எதுவுமே முடியாது அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் நின்று உங்கள் சரடை மாற்றிக்கங்க. ஸோ எல்லாரும் மாங்கல்ய பலத்தோட மகாலட்சுமியோட அருளோட நீண்ட ஆயுசோட இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதை விட நாளை மறுநாள் அதாவது 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிகச்சிறந்த தினமான ஆடி அமாவாசை தினம் வருகிறது. அந்த ஆடி அமாவாசை குறித்த விவரங்களையும் சிறப்புகளையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தவறாமல் பாருங்கள். முக்கியமாக பித்ருக்களுக்கு எப்படி ஒரு விசேஷங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாருங்கள். நன்றி.